வணக்கம். நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் பெரும்பான்மையானவர்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்க 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, பணத்தை எப்படி கையாள்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. அடுத்தது, சட்டம் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிக்கிறது இல்லை. இது ரெண்டையும் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பணம் அப்படிங்கிறது கேஷ் ஃப்ளோ எப்படி நமக்கு வருது, எப்படி நமக்கு பணம் நம்மக்கிட்ட இருந்து போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது முடியும். இந்த பணத்தை பற்றியான விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பணத்துக்காக நம்ம ஒரு சைக்கிள்குள்ளே, ரொட்டீன் லைஃப்குள்ளே நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். அந்த சைக்கிள்லேருந்து நம்ம வெளியே வரணும், வாழ்க்கை அந்த வட்டத்துக்குள்ளே ஒருத்தருக்கு கீழே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு சைக்கிள்குள்ளேயே தான் நம்ம லைஃபு ஓடிக்கிட்டே இருக்கும். அது காரணம் என்னென்னா, நமக்கு மணி வேணும், அந்த மணிக்காக வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், செலவாகும், இப்படியே ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சரியான முறையில் சம்பாரிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் ஒருத்தருக்கு கீழே வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்மளோட முன்னோர்கள் சரி, இல்லை எப்படியா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாத பட்சத்தில் மேக்ஸிமம் பீப்புள் இல்லாமல் தான் இருப்போம். அப்போது அவங்க அந்த வாழ்க்கையில் சர்க்கிள்குள்ளேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, சரியான முறையில் பணத்தை எப்படி கையாளுறது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வெளியே வர முடியும். அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு நேரத்தை கொடுக்கும். பணம் என்ன கொடுக்கும்னா, உங்களுக்கு நேரத்தை கொடுக்கும். அந்த நேரத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான செயல்களை செய்ய முடியும். அப்போது அந்த விருப்பமான செயல் நமக்கு மன திருப்தியை கொடுக்கும். அது நமக்கு அந்த லைஃப் சைக்கிள்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்ம மன திருப்தியோடு நம்ம ஒரு வேலையை செய்ய முடியும். அடுத்தது, சட்டம் அப்படிங்கிறது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது ஒரு தவறு நடந்துட்டு அதிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு கிடையாது, நம்ம தவறே செய்யாமல் இருக்க நமக்கு அந்த சட்டம் உதவியாக இருக்கும். அடிஷ்னலாக பாதுகாத்துக்கொள்ளவும், மற்றவர்கள்ட்டிருந்து பாதுகாத்துக்கொள்ளவும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? இது ரெண்டும் தெளிவாக தெரிஞ்சவங்களை நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம செய்ய முடியாத பல விஷயங்களை இந்த சட்டமும் சரி, சட்டம் தெரிந்தவர்களும் சரி, பணத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சவங்களும் சரி, பணம் அதிகமாக வச்சுக்கிட்டு சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுறவங்களும் நம்ம செய்ய முடியாத பல விஷயங்களை செஞ்சிகிட்டு இருப்பாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பணம் சம்மந்தமான தகவல்களும் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.